திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே வருவாங்க. அவங்க தான் இயக்குனர்கள். ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு அந்த சினிமால ஒரு பெரிய ஒரு பொறுப்பேற்று, அந்த சினிமாவ எந்த அளவுக்கு அழகா டிசைன் பண்றாரோ, அதுதான் அவுட்புட். அதுல எந்த நடிகர்கள் நடிச்சாலும் சரி, எந்த பாடல்கள் இருந்தாலும் சரி, யார் இசையமைத்தாலும் சரி, டைரக்டர்ஸ் ஆர் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த சினிமா. அப்படிப்பட்ட இயக்குனர்கள் அப்படிங்கும்போது ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெண்டு. அதாவது என்னன்னா, இந்த வருஷம் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டங்கள் தான் அவங்க ட்ரெண்டா இருக்கும். ஏன்னா, கதைகள் வந்து அவங்க எடுக்கும்போது அ அவங்க ஒரு கற்பனையோட வருவாங்க சிறு வயதிலேருந்து. அவங்க வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி அப்படியே அந்த கதைகள் எடுக்க ஆரம்பிக்கும்போது, அது சார்ந்த அவர்கள் சந்தித்த சில விஷயங்கள் இருக்கும். அந்த மேட்டர வந்து அப்படியே அழகா படமா வந்து ஒரு 5, 6 படம் எடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிரும். அந்த ட்ரெண்டுனா அந்த காலகட்டங்கள் வந்து மாறிடும். காலகட்டங்கள் மாறும்போது இந்த டைரக்ஷனும் வந்து, "சார் அவர் வந்து பழைய டைரக்டர் ஆயிட்டாரு சார்" அப்படின்னுவாங்க. ஆனா, ஒரு சில பேர் அதில விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து டைரக்டர் மணிவண்ணன் அவர்கள்ட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி, நெறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர் ஆனவர் தான் டைரக்டர் சுந்தர் சி. அவர பத்தி தான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சுந்தரவேல் சிதம்பரம். அதுதான் அவருடைய ஃபுல் நேமு. சுந்தர் சி அவர்கள் வந்து மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே, அப்பவே வந்து 1990ல வாழ்க்கை சக்கரம்னு ஒரு படம். அந்த படத்துலலாம் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாலாம் வந்து ஒரு சும்மா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாரிலாம் பண்ணியிருப்பாப்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1990க்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஹி டூக் லாங் வே. லாங் வேனா வாழ்க்கை சக்கரம், 3வது கண்ணு, அதுக்கப்புறம் வந்து முறைமாமன். முறைமாமன்ல கூட ஒரு கேமியோ. ஆனா முறைமாமன் வந்து 1995ல. முறைமாமன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஜெயராமன், குஷ்பு அண்ட் கவுண்டமணி இதான் காம்பினேஷன் படம். அண்ட் முறைமாமன் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் வெஞ்சர் ஆஃப் சுந்தர் சி. பட் ஹில்லேரியஸ் காமெடி. அதில் வந்து நாய் ஒரு நாய் துரத்துற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவங்க வளர்த்த நாய் தான். அவங்க வளர்த்த நாய். இவங்க 2 பேரும் மாறு வேஷத்தில் போவாங்க. யாருன்னா ஜெயராம் சாரும் கவுண்டமணியும். மாறு வேஷத்தில் போகும்போது அந்த நாய் துரத்தும். நாய் துரத்தும்போது, ஐயோ இல்லை, அவரை துரத்தாதே, அவர் அண்ணன் அண்ணன். ஆக்சுவலா ஜெயராம் சார் வந்து ஜெயராம் சாருடைய அந்த ப்ரொனவுன்சியேஷனும் அவருடைய டயலாக் டெலிவரியும் வா வேற லெவல். ஸோ அதுக்கு அந்த படத்தில் தான் அந்த வெங்காய சாம்பார்னு நினைக்கிறேன். வெங்காய சாம்பார் வைக்கிறது எப்படின்னா, இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி போட்டு அப்படியே கொதின்னு கொதிச்சு வரும்பொழுது ஐயோ அதை சொல்கிறப்பவே எல்லாருக்கும் நாக்கில் எச்சு வரும். ஐயோ எப்படி சொல்கிறார் அப்படின்னு. ஜெயராம் சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆக்டர். அண்ட் அந்த படத்தில் வந்து காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சிம்பிள் கதை. அக்கா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாமா 2 பேர் அதில் பெரிய சின்ன பையன் வந்து ஜெயராம் வந்து எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. கவுண்டமணிக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அடுத்த படம் வந்து முறை மாப்பிள்ளை. அது அருண் விஜய் நடித்தது முறை மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து உள்ளத்தை அளித்தா. உள்ளத்தை அளித்தா வந்து அந்த டைமில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ சரியாக போகல. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. இப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணலாம். சோஷியல் மீடியா நிறைய பேர் சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு வேர்ட் பை மவுத் மாதிரி எல்லாரும் ஃபோன் தான் பார்க்குறாங்கிறதுனால சோஷியல் மீடியாவில் சொல்லும்போது எல்லா மக்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து வேர்ட் பை மவுத் தான். வேர்ட் பை மவுத்னா லிட்டரலி வேர்ட் பை மவுத். படம் பார்த்துட்டு வெளில போயிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் பத்திரிக்கையில் வரணும். இவ்வளோ தான் அங்கே அன்றைக்கி வந்து வாய்ப்புகளே. அப்போது உள்ளத்தை எளிதா பண்ணுறாங்க. உள்ளத்தை எளிதா ஃபினாமினல் ஹிட் படம். அதில் வந்து இவர் மணிவண்ணன் வந்து டபுள் ஆக்டர் வேறு அதில். ஸோ அதில் வந்து அந்த உள்ளத்தை எளிதாவில் வந்து ஒரு ஆக்டர் வந்து அதாவது மணிவண்ணன் வந்து ஒரு கேரக்டர் வந்து வில்லன், ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹீரோயினோட அப்பா கேரக்டர். மணிவண்ணன் சார்கிட்ட தான் சுந்தர் சி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மணிவண்ணன் சார் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தா இந்த படத்துக்கு அப்புறம் உள்ளத்தை எளிதாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈ பிகேம் அ வெரி பிக் காமெடியன். காமெடியன்னா அவர் இல்லாத படங்களே இல்லை. மணிவண்ணன் ஒரு கேரக்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சீசன் வந்தது. அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் மணிவண்ணன் இருப்பார். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணார். அப்போது இந்த உள்ளத்தை எளிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் சாங் அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அதில் தான் ரம்பா டான்ஸு, அது கார்த்திக் அண்ட் கவுண்டமணி டான்ஸு. அது வந்து ஒரு நகைச்சுவை நடிகரான கவுண்டமணியை டான்ஸுக்கும் சேர்த்து ஃபுல் காஸ்டியூம்லாம் கொடுத்து பண்ணதே எனக்கு தெரிஞ்சு உள்ளத்தை எளிதா மாதிரி படம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய படத்தில் அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடியிலையும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த மேட்டுக்குடியோட வெரி ஃபேமஸ் அந்த காமெடி சீனும் எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும்.
அதாவது என்னன்னா, அந்த இப்போ அ இப்போ நான் தான் காளிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் வந்து இமிட்டேட் பண்ணியிருக்கான் பாரு. நான் தான் காளிங். நான் போய் அந்த ரோஜாவ எடுத்து குடுக்கும்போது, அப்படின்னாரு. அது சொல்லும்போது கவுண்டமணி வந்து கரெக்ட்டா கேட்டுட்டு, கார்த்திக் நடிச்சிட்டு இருக்கும்போது, நக்மா கார்த்திக்கோட ப்ரொபோசல ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த பொண்ணு சிரிச்சுதே, அது என்ன பாத்துல, உங்களுக்காக தான். இப்ப அந்த பொண்ணு ரோஜா வாங்குச்சே, அது என்ன பாத்துல, உங்களுக்காக தான் அப்படின்னுவாரு. அப்ப கவுண்டமணி ம், ம்ஹ்ம் அப்படின்னுவாரு. ஆக்சுவலா அந்த காம்படிஷன் வந்து பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதே மாரி ஜெமினி கணேசன் அவர்களுக்கும், கவுண்டமணிக்கும் ஒரு காம்பினேஷன் படத்துல. படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, ஒரு ஒரு வாள வந்து எப்படியாவது அந்த அரண்மனையிலேருந்து எடுத்துட்டு போணும். அதுதான் வந்து கதை. பெரிய ஒரு ஸ்டோரி லேம்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அத அவ்வளோ ஜாலியா கொண்டு போயிருப்பார். அதில தான் இந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல அப்பலாம் வந்து ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. அந்த வெல்வெட்டா வெல்வெட்டா வெல்ல போல வெல்லட்டா அப்படின்னு. அ அந்த பாட்டு அப்போ இவரு ஒரு பீரியட்ல வந்து சிற்பி மியூசிக் டைரக்டர் சிற்பி அவர்கள். ஆஹா! பயங்கர ஃபெமிலியர். அண்ட் சிற்பி அவரோட மியூசிக்ல தான் இந்த மாரி பாட்டுலாம். அதில அந்த வெல்வெட்டா வெல்வெட்டாலாம் வரும்போது அதுவும் சிற்பி. அழகிய லைலா டன் 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 இவளி வலது ஸ்டைலா டன் 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 இதுவும் மனோ சார் பாடுனது. ஸோ அப்டின்னா அந்த வாய்ஸ் வேரியேஷன் சேஞ்ச் அதுக்கப்புறம் அந்த மாரி பாட்டு வேற லெவல்ல ஒர்க் ஆச்சு. உள்ள தெளித்தாலாம் வந்து பார்த்து சிரின்னு சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல அப்பலாம் வந்து வயிறு குலுங்க சிரித்தேன்னுவாங்க. அந்த மாரி அந்த படம். அதுக்கப்புறம் மேட்டுக்குடியும் அதே மாரி தான். 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கன்டினியூஸா வந்தப்ப தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு வந்து அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் குடுக்குறாரு. அருணாச்சலம் படம் பார்த்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினிய வச்சு இப்போ காமெடி ஃபிலிமு, காமெடியும் இருக்கணும், அதே சமயத்தில ஃபேண்டசி, கதை பண்ணணும், கமர்ஷியலா பண்ணணும். இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து சுந்தர் சிக்கு வந்துச்சு. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்றதுங்கிறத கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரா? இல்ல நெறையா என்ன மாரி கதைய எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப நார்மலா தான் போச்சு அருணாச்சலம். பெரிய லெவல்ல போல. பட் அருணாச்சலம் படம் சரியா போல அப்படின்னு சொன்னப்போ, ஓகே சுந்தர் சி அவ்வளோதான். இதுக்கு மேல எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, அடுத்து ஒரு படம் எடுத்தாரு. சரத்குமார வச்சு ஜானகிராமன்னு ஒரு படம் எடுத்தாரு. அன்னா ஹிட்டு. ஜானகிராமன் வந்து அப்ப சென்னையில ஓடிட்டு இருக்கு. அப்போ அ நான் வந்து மவுண்ட் ரோட்ல சாந்தி தியேட்டர்ல வேற ஏதோ ஒரு படம் பார்க்கறதுக்கு போறேன். படம் பார்க்க போறப்ப பிபிசி வேர்ல்ட்லேருந்து வந்து ஏசியா டுடேன்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்கும். அதில வந்து என்ன பைட் எடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ சாந்தி தியேட்டர்ல கரெக்ட் ஜானகிராமன் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த கட் அவுட் இருக்கு. அதாவது இந்த 80 அடியில கட் அவுட்னுவாங்கல்ல, அந்த மாரி 80 அடிக்கு சரத்குமார் சார் கட் அவுட் ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் திஸ் ஃபிலிம்? இட்ஸ் ஆல் அபௌட் அப்படின்னோன, அப்போ அந்த காமெடி ஃபிலிம், பேரலல் சினிமா பத்திலாம் அப்பவே பேசுறோம். நல்லா ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல. ஸோ அப்போ சாந்தி தியேட்டர் வாசல்ல வந்து ஒரு சரவண பவன் இருக்கும். அங்க தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்பதான் அந்த படம் பார்த்துட்டு வர்றது. அப்பதான் அந்த பேட்டி எடுக்குறாங்க. ஸோ அதனால ஜானகிராமன் சூப்பர் டூப்பர் ஹிட். ஜானகிராமனுக்கு அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர். நாம் இருவர் நமக்கு இருவர் வந்து பிரபுதேவா ஹீரோ. அண்ட் மீனா அண்ட் மகேஸ்வரி. மகேஸ்வரி வந்து உல்லாசம் படத்துல வந்தாங்க. அது ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மஞ்சுளா விஜயகுமார், இவங்க அது என்னது அதுலேயும் மணிவண்ணன் இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து மணிவண்ணன் இடத்துல சொல்லுவார். பிரபுதேவா சொல்லுவார், நான் இப்போது தாடி எடுத்துலான்னு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வேறு உன் மூஞ்சிலாம் தாடி எடுத்தால் சகிக்காது. ஆனால் தாடி எடுத்துகிட்டு ஒரு கேரக்டரு, தாடியோட ஒரு கேரக்டர்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க நாம் இருவருங்கிறது. அதில் தான் வந்து கார்த்திக் ராஜாவோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த சிறு பெண்ணை என்று பார்த்தேன் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கட்டான பொண்ணு ரொமான்டிக்கா இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆத்தி அடியாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹலோ மிஸ்டர் காதலான ஒரு பாட்டு. இந்த மாதிரி சூப்பரான பாட்டு. படம் வந்து கார்த்திக் ராஜாவோட மியூசிக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை தேடின்னு ஒரு படம் நம்ம தல அஜித் வச்சு ஒரு படம் பண்ணார். சூப்பர் பாட்டு அதுலேயும். செம காமெடி. அதாவது என்னன்னா, பேஸ் என்ன சுந்தர் சி சார் படத்துக்கு அப்படின்னு பார்த்தா, காமெடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நல்ல காமெடி, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாப்புல. சூப்பராக இருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தர் சி சார்கிட்ட வந்து ஐ திங்க் இவரும் ஒர்க் பண்ணார். சுராஜ் சார்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சுராஜ் சார்லாம் சுந்தர் சி சார்கிட்ட ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சுயமரம்னு ஒரு படம். சுயமரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது 24 மணி நேரத்தில் அந்த படத்தை வந்து எடுத்து முடித்தாங்க. அது எக்ஸாக்டாக சொன்னோன்னா 23 ஹவர்ஸ் 58 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏஆர் ரமேஷ், கேஆர், ராம்தாஸ், ராம்தாஸ், அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து குருதனபால், லியாக்கத் அலி கான்,
ஆர் சுந்தரராஜன், செல்வா, கே சுபாஷ், சுந்தர் சி, சிராஜ், KS ரவிக்குமார், பி வாசு, இப்படி எல்லா டேரக்டர்ஸும் சேர்ந்து எடுத்தாங்க. ஆளுக்கு சீனை பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த சீனை பிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். எவ்ரிபடி ஆர் ஃப்ரம் த சேம் ஸ்கூலுங்கிற மாதிரி எல்லாரும் ட்ரெயின்டு டேரக்டர்ஸ். அந்த படத்தில் சுந்தர் சி வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பரத்துக்கு அப்புறம் வந்து உனக்காக எல்லாம் உனக்காக, அது எகெயின் கார்த்திக் அண்ட் மாளவிகான்னு நினைக்கிறேன் அவங்க. அதுக்கப்புறம் அழகர் சாமி, கண்ணன் வருவான், அதுக்கப்புறம் வந்து உன்னை கண் தேடுதே, உள்ளம் கொள்ளை போகுதே. உள்ளம் கொள்ளை போகுதே எகெயின் வந்து பிரபுதேவா, கார்த்திக், அஞ்சலி ஜாவேரி இவங்க 3 பேர் சேர்ந்த படம் அது. அந்த படம் அதுவும் நல்லாயிருக்கும். அண்டு இதில் முக்கால்வாசி இவங்களுடைய படங்களுக்கு வந்து UK செந்தில்குமார் சார் தான் வந்து கேமரா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சுந்தர்சி சார் ரொம்ப சீரியஸாக ஒரு நாள் கேட்டான் UK செந்தில்குமார் சார்கிட்ட. ஏம்மா இப்போ நம்ம வந்து இப்போ மணிரத்னம் சார்லாம் படம் எடுக்கும்போது கேமரா ஹையர் பண்ணுறாங்கல்ல, ஆமாம் அங்கே தானே நம்மளும் ஹையர் பண்ணுறோம். ஆமாம், அவங்க படம் மட்டும் அப்படி இருக்கு, ஏன் நம்ம படம் இப்படி இருக்கு அப்படின்னாலாம் UK செந்தில்குமார்ல. அந்த அளவுக்கு என்னன்னா கமர்ஷியல் படங்கிறனால UK செந்தில்குமார் அடிச்சுட்டு கிளப்பிட்டு போயிடுவாப்புல, டப்பு டப்பு டப்புன்னு வேலை நடக்கும். ஸோ அதனால் அந்த கேமரா ஒர்க்கு, பியூட்டி, ஷார்ட் பியூட்டி இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. கண்டென்ட் இருக்கா, சிரிக்கிறாங்களா, அதுதான் மெயின். அது ஒரு ரிஷிங்கிற படம் வந்து எகெயின் வந்து சுப்ரீம் சார் சரத்குமார் வந்து டபுள் ஆக்ஷன். ஐ திங்க் நிறைய படம் வந்து டபுள் ஆக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு ரிஷி. அதுக்கப்புறம் வந்து அழகான நாட்கள், அன்பே சிவம் உலகநாயன் கமலஹாசனை வச்சு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த படம் வந்து இட்ஸ் அதாவது எப்படின்னா சுந்தர் சி சாருடைய டைரக்ஷன், ஆனால் முழுக்க அது ஸ்டோரி வந்து கமல் சாருடைய ஒர்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்ட், அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது சீரியஸான சப்ஜெக்ட்னு. அது சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அன்பே சிவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு படம் தான் வின்னர். அதாவது என்னென்னா இங்கே தான் வைகை புயல் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்குது. வின்னர் கலவர பூமி தம்பி, அண்ணன் போயிட்டு வரேன், வரும்போது உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி தரேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் டைலாக். அதில் அந்த வின்னரில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த வர இந்த பிஸ்கட்டை தூக்கி போட்டுக்கிட்டே இரு, அந்த நாய் கத்தாமல் இருக்கிறது. பிரசாந்த் அவ்வளோ நல்லா செய்வார். அதை பிஸ்கட் எடுத்து கழிச்சிட்டு பிஸ்கட் எடுத்து ஒரு நாய்க்கு போட்டு இன்னொன்று எடுத்துல அது வந்து அந்த காமெடிக்கும் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு சட்டிலாக ஒரு மாதிரி வந்து ரொம்ப பிளான் ஸ்கிரிப்டட் தான், ஆனால் ரொம்ப பிளான் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக செய்யணும் காமெடியை. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் பிரசாந்த். அண்ட் பிரசாந்த் அண்ட் வடிவேல் காம்பினேஷனில் வின்னர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வின்னர். அதுக்கப்புறம் கிரி, அது வந்து எகெயின் கிரியில் தான் அந்த அர்ஜுன் சார் தான் அந்த டைலாக் சொல்லுவார், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக தான் வரும். அது ஆக்சுவலாக அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்தது, கிரியில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கு அப்புறம் லண்டன் எகெயின் வந்து பிரசாந்த் நடித்தது. அதுவும் ஒரு செம்ம காமிக்கல் ட்ராமா, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதில் தான் வந்து வடிவேல் ஒரு பெரிய பார்ட்டே எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வடிவேல் வந்து அந்த இது சொல்லுவார், இது என்ன இது சூஸு அப்படின்னு. நளினி வருவாங்க, சொல்லாத அதெல்லாம் செய் அப்படின்னு. அது ரொம்ப நல்லாயிருக்கும் வடிவேலோட காம்பினேஷனு. அதுக்கப்புறம் வந்து லண்டனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா தக்கதிமிதா, அதுக்கப்புறம் சின்னா 2. இந்த படம் வந்து மாதவன் நடித்தது. ஐ திங்க் 2ல் தான் அனுஷ்கா வந்து அப்போ தான் ஆரம்பம் கரெக்டாக. வாவ், என்ன மாதிரி ஒரு ஹீரோயின், சான்ஸே. இப்போ வரைக்கும் சொல்லுவாங்கள்ல அழகுனா யார் சார், அனுஷ்கா சார் அப்படின்வாங்க, அந்த மாதிரி. ஸோ அப்படி 2 படத்தில் மாதவன், அதுலேயும் இந்த மேஜிக் பண்ணுறது. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. வடிவேல் எல்லா இடத்துலையும் வடிவேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். நகரம் மறுபக்கம் வந்து ஆக்சுவலாக 2006க்கு அப்புறம் 2010, ஏன்னா தலைநகரம்னு ஒரு படம் பண்ணார் 2006. அது வந்து டைரக்ஷன் வேறு, அதுதான் சுராஜ் பண்ணார். சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார் அந்த படம் ஏதோ ஒரு ரீமேக் தான், அது என்கிட்ட சொல்லாமையே சுராஜ் என்னை வச்சு செஞ்சுட்டாப்புல அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்க டிவியில், என்னப்பா அது மாதிரி அதே மாதிரி ஒரு படம் வருது அப்படியா அப்படின்னாராம். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நகரம் மறுபக்கம், அதுக்கப்புறம் வந்து கலகலப்பு. என் லைஃப்பில் மறக்க முடியாத படம் கலகலப்பு. ஒரு ஷாட் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஷாட்டில் ஒரு சேசிங் ஷாட் எடுக்கும்போதுல இந்த ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். அப்படி ஒரு காமெடி உளுந்து வயிறை பிடிச்சிக்கிட்டு சிரித்தது. விமல், மிர்ச்சி சிவா எல்லாரும் பண்ண படம். அந்த படத்தில் வந்து அப்புறம் தான் கேட்டேன் என்னன்னா, டாம் அண்ட் ஜெரி ஃபாலோ பண்ணுவேன். டாம் அண்ட் ஜெரியில் எப்படி ஒரு சண்டை நடக்குமோ, இந்த எலி தொத்தினே வரும், அந்த பூனை ஓடும், அது இப்போ அந்த பக்கம் ஒரு பூனை தொத்தினே வரும், எலி ஓடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சேஸ் இருக்கும், அந்த சேஸ் தான் பேஸ் அப்படின்னாரு.
எக்ஸ்ட்ரானரி டைரக்ஷன், அது கலகலப்பு. இன்ன வரைக்கும் யாருமே மறக்க முடியாது அந்த அமிதாப் மாமா. அமிதாப் மாமா கோவம் வருது அப்படின்னு சிவா, அது நல்லா இருக்கும், அது கலகலப்பு. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ஹிட். ஆக்சுவலாக சுந்தர்சி சார் வந்து கண்டினியூஸ் ஹிட், பயங்கர ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் ஆகிட்டார். கலகலப்பு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியா வேலேசன் குமார், சித்தார்த்து, சந்தானம், அன்சிகா மோத்வானி பிச்சுக்கிட்டு போச்சு. அதாவது என்னன்னா இப்படித்தானும் கிடையாது அந்த படம். அதில் சந்தானத்தோடைய கேரக்டரு, அந்த நரேஷன் பாட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இப்படி காமெடி படங்களே பண்ணிட்டு இருக்கிற ஜானர் மாற்றோங்கிறப்ப தான் ஒரு ஜானரை மாத்திர 2014 அரண்மனை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். இந்த அரண்மனை எடுக்கிறப்ப என்னென்னா பேய் வித் காமெடி. ஆல்ரெடி ஒரு காமெடியில் கலக்குவார். இப்போ பேய் படம், ஆனால் பேய் படத்தில் அந்த இதுவும் வரணும், அதே சமயத்தில் காமெடி வரணும். பிரிச்சுட்டாப்பில் அரண்மனை எடுத்தது தான் எடுத்தார் சார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுவோங்கிற மாதிரி அரண்மனை, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4ன்னு எடுத்துக்கிட்டே இந்த 4 பாட்டு எடுத்து முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து கலகலப்பு 2வும் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்தா ராஜாவாக தான் வருவேங்கிற பாட்டு சிம்பு வச்சு அந்த படம் எடுத்தார். ஆக்ஷன் விஷாலை வச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபி வித் காதல் ஜெய் ஜீவா அவங்களாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மதகஜராஜா எகெயின் விஷால் வச்சு. ஆம்பளன்னு ஒரு படம் பண்ணார் நடுவில் அரண்மனைக்கு அப்புறம், ஆம்பளன். அந்த படமும் ஒரு காமெடி ரேட்டு, ஆக்ஷன் காமெடி. அரண்மனை வந்து பேய் காமெடி, ஆம்பளை வந்து ஆக்ஷன் காமெடி. இப்படி சுந்தர்சி சாருக்கு வந்து இல்லை சமீபத்தில் வந்த கேங்கர்ஸ் வரும்போது வடிவேலன் சுந்தர்சி காம்பினேஷனில் ரொம்ப வருஷம் கழிச்சு வர படம். கிட்டத்தட்ட 2010க்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல நடிக்கிறது. வடிவேல் நடிச்சிருக்காரு, பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2010 நகரம் மறுபக்கம் தான் கரெக்டு. நகரம் மறுபக்கத்துக்கு அப்புறம் 2025 கேங்கர்ஸ். 15 வருஷம் கழிச்சு 2 பேரும் காம்பினேஷனுங்க. எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ரிதமிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுந்தர்சி சாருடைய காமெடி படங்கள் வந்து அந்த ரிதமிக் சென்ஸ் சக்க 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 சக்கன்னு ஓடிட்டு இருக்கணும்ல, கேப் விடாமல் அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் வந்து டாப்பு, அவர் அதில் வந்து டாப்பு. ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர் தான். ஸோ இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, நான் சொன்னேன்ல, ஒரு டைரக்டருக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் இருக்கும், ஒரு பர்டிகுலர் காலகட்டம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி. 1990 அசிஸ்டன்ட் டைரக்டராக, 1990க்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணி 95ல் படம் பண்ணி 95லேருந்து 2005, 2015, 2025 கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இன்றைக்கும் விஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாருன்னா ஹீ இஸ் எ வெரி கிரேட் டைரக்டர் சுந்தர் சி. அவருடைய அந்த நகைச்சுவை தான் காரணம், அவருடைய அந்த உழைப்பு. ஸ்டில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு அந்த மேக்கிங்கை போகிறது அப்படின்னு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அந்த ஒரு நல்ல கான்டென்ட்டும் இருக்கும், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவார். ஸோ அவருடைய படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். லேட்டரான வந்து எனக்கு அந்த என்னென்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த படம் ஒன்று தான் எனக்கு வந்து சுமாராக இருந்தது அப்படிங்கிறது ஒரு இது. என்னென்னா அது ஒரு கமர்ஷியலாக ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் கமர்ஷியலாகவும் இல்லாமல், அது காமெடியாகவும் இல்லாமல், ஃபேண்டஸியாகவும் இல்லாமல் ஒரு மாறி போச்சு அப்படிங்கிறது தான். மற்றபடி இப்போ பார்க்குறப்ப இல்லை, மறுபடியும் அந்த ஒரு குறையை நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் இப்போ உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சுந்தர் சி டைரக்ஷனில் விரைவில் வரப்போகுது. 2027 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி அன்னைக்கு அருணாச்சலம் 97 அதே மாதிரி 30 வருஷம் கழிச்சு மீண்டும் சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் 2027 ரிலீஸ் ஆக போகுது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் டைரக்டர் சுந்தர் சி ஃபார் கிவிங் சச் அ கிரேட் ஃபிலிம்ஸ், காமெடி ஃபிலிம்ஸ். அத்தனை காமெடி படங்களும் பார்த்து அவ்வளோ வயிறு குழுங்க சிரிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சீன்லாம் அந்த இவங்க அஞ்சலி நடித்தது, கலகலப்பில் நடித்ததுன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடி வர சீனுக்கு மனோபாலா இருக்கிறது, விமல் வந்து அந்த கதவுக்கிட்ட வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி சில ஷார்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக சந்தானம் ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருப்பார் அதில். ஆக்சுவலாக என்னென்னா அந்த என்ன வாங்க எல்லாரும் தேடுவோம், என்னண்ணா பாஸ் சாப்பிட்டு போய் தேடுவோமா அப்படின்னாங்க. சுகர் மாத்திரை பண்ணாங்க, என் நேரம் சுகரு பிபி அப்படின்னாரு. அதை சுற்றி உள்ள ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ ஒரு கேஷுவலாக. எனக்கு அது வந்து சுந்தர்சி சார்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது எழுதுனீங்களா இல்லை ஆன் ஸ்பாட்டில் உட்காந்து யோசிச்சிங்களா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெரி டேலண்டட் டைரக்டர் ஃபார் த பாஸ்ட் 30 years. சஸ்டைனிங் இன் தமிழ் சினிமா இஸ் நாட் அ நார்மல் திங். அது சாதாரண விஷயம் அல்ல. டேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை படங்கள் 37 படம் எடுத்திருக்காரு. 37 படத்தில் ஒரு சஸ்டைனாக இருக்கார். அதில் நிறைய வெற்றி படம்.
வெற்றி படம்னா எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது எல்லாம் 100 டேஸ் 125 டேஸ் பயங்கர கலெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் வந்து சுந்தர் சி சார். ஸோ அவர் வந்து இப்போ மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷன் ஒரு படம் எடுக்க போகிறார். இந்த படம் பேய் படமா, காமெடி படமா, ஆக்ஷன் படமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அந்த படம் வரும்போது. அண்ட் இப்போது சுந்தர் சி சார் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.